ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்டு எரு பத்தி தான் பார்க்க போறோம். ஆட்டு எருவ ரோஜா செடிகளுக்கு எப்படி குடுக்குறது? அது குடுக்கிறதுனால அந்த ரோஜா செடி எவ்வளோ அழகா பக்கக்கிளைகள் வைத்து, எவ்வளோ அழகா மொட்டுக்கள் வைக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டு எருவ பத்தி சொல்லணும் அப்புட்னா, இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது கூட. நம்ம இயற்கையான உரங்கள் செடிகளுக்கு குடுக்குறது ரொம்ப நல்லது. நம்ம பிளான்ட் அவ்வளோ சீக்கிரமா எதுவுமே ஆகாது. நம்ம கடைகள்லேருந்து வாங்கி குடுக்குற உரங்கள் செடிகளுக்கு ஒத்துக்கல, இல்ல நம்ம அது கரெக்டான அளவுல குடுக்கல அப்புட்னா, அந்த பிளான்ட் வந்து செத்து போகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய உரங்கள் குடுக்கறதுனால, எந்த ஒரு பயமுமே இல்லாம குடுக்கலாம். அப்படி ஒரு உரம் தான் இந்த ஆட்டு எருவ சொல்லுவேன். நல்லா காய வச்ச ஆட்டு எரு தான். இது பிளான்ட்டுக்கு அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு. இதில நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயர்ன், கால்சியம் எல்லா சத்துக்களுமே இந்த ஆட்டு எருவுல இருக்கு. நல்லா காய வச்ச ஆட்டு எருவ பிளான்ட்டுக்கு அழகா குடுத்துக்கலாம். அது பிளான்ட்டுக்கு அவ்வளோ ஒரு உரமாகுது இந்த இந்த ஆட்டு எரு. அதுலேயும் இந்த இந்த ஆட்டு எரு வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் இல்ல, மல்லிகை செடி, முல்லை, அப்புறமா எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் இந்த ஆட்டு எருவ குடுக்கலாம். நான் ஒரு ஒரு 10 டேஸ் முன்னாடி ஆட்டு எரு குடுத்தது தான். அதுக்கு அப்புறமா வந்த கிளைய பாருங்க. இதான் பேசல் சூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த நர்சரில வாங்கும்போது ஒட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஒட்டுக்க மேலே இருந்து வரும். பார்த்தாலே தெரியுதா? எவ்வளோ அழகா வந்திருக்குன்ட்டு. இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. போட்டு ஒரு 1 வீக் தான் ஆகும் நான் இந்த ஆட்டு எரு போட்ட அப்புறமா அவ்வளோ அழகா இந்த பேசல் சூட்ஸ் வந்திருக்கு. நீங்க நர்சரில போய் பிளான்ட் வாங்குறீங்க அப்புட்னா, நீங்க வாங்குற பிளான்ட்ல நெறைய இந்த பேசல் சூட்ஸ பார்க்கலாம். இந்த மாதிரி. அதுலயும் இந்த ரொம்ப இந்த மாரி சூட்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வர்றது. வேகமா, ஃபாஸ்ட்டா ரொம்ப கடகடன்ட்டு மேல வந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி வர கிளைகள்ல நெறைய மொட்டுக்கள், நெறைய பக்க கிளைகளோட நெறைய மொட்டுக்கள் வைக்கும். இந்த ஆட்டு எரு நீங்க வந்து யூஸ் பண்ணி ஒரு 1 வீக்லயே அவ்வளோ அழகான ரிசல்ட் குடுக்குது. நான் ஒரு 1 வீக் தான் ஆச்சுது. எவ்வளோ பக்கக்கிளைகள் எவ்வளோ அழகா குடுத்துருக்குன்னு பாருங்க. இது மட்டும் இல்லாம, இதில ஒரு பிளான்ட்லயே இந்த பேசல் சூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த இந்த ஒட்டு போட்டுருக்க மேல, இதுக்கு ஒட்டுக்க கீழ இல்ல ஒட்டு பக்கத்துலேருந்து வந்துச்சுன்னா, அதெல்லாம் வந்து இது பூக்காத உள்ள பேய் கிளைன்னு சொல்லுவாங்க. பூக்கவே பூக்காது அந்த கிளைகள் எல்லாமே. அது வந்து ஆண் கிளைன்னு சொல்லுவாங்க. பேய் கிளை, ஆண் கிளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளைய. அது வந்து பூக்கவே பூக்காது. அது அப்படியே கிளை மட்டும் தான் போயிட்டுருக்கும். அந்த மாரி கிளைகள் அப்படி வந்துச்சு அப்புட்னா, அத அப்படியே ஒடிச்சு விட்டுறணும். அதனால நோ யூஸ். அந்த கிளைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புட்னா, நல்ல கொழு கொழுன்னு நல்லா வரும். நெறைய முட்கள் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். லீஃப் எல்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். 7 இலைகள் இருக்கும். அப்புறமா வந்து இலைகள் வந்து ரொம்ப நம்ம ஒரிஜினல் பிளான்ட்ல இருக்க இலைகள் விடவும், அது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். அந்த கிளைகள் இல்ல இது. இது அந்த ஒட்டுருக்க ஒட்டுலேருந்து மேல வர்ற கிளைகள் தான் இந்த கிளைகள். அதை தான் பேசல் சூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் எந்த கிளைகள் வந்து ரொம்ப ரேர் தான். பிளான்ட்ல அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. ஆனால் வந்துச்சு அப்புட்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிளைகள் வந்துச்சு அப்புட்னா, இந்த மாதிரி வர கிளைகள் தான் பிளான்ட் அவ்வளோ வளரும். இந்த மாதிரி வர கிளைகள் ரொம்ப வேகமாக வளரும். பிளான்ட்டும் அவ்வளோ சீக்கிரமாக க்ரோ ஆகி வரும். இந்த மாதிரி ரோஜா பிளான்ட்ல இந்த மாதிரி கிளைகள் வர வைக்கணும் அப்புட்னா, நீங்கள் மாட்டு சாணம், அப்புறம் ஆட்டு எரு இந்த 2மே மிக்ஸ் பண்ணி குடுத்தாலும் குடுக்கலாம். இல்ல ஆட்டு எரு மட்டுமே குடுத்துட்டாலே போதும். இது ரொம்ப காஞ்சு மட்குன ஒரு உரமா தான் இருக்கணும். நல்லா காயறதுக்கு முன்னாடி நீங்க போடக்கூடாது. அப்படி போட்டுட்டீங்க அப்புட்னா, இந்த வேர் அழுகல் நோய், அப்படி வேர்ல பூச்சி எல்லாம் வந்துரும். அதனால நீங்க வந்து ரொம்ப காய வச்சு, இந்த கிராமத்துல ரொம்ப ஈஸியா கெடைச்சிரும். ஆனா, இது வந்து கிடைக்காம இருக்கிற ஏரியாக்கள்லயும் நெறைய கிடைக்காது. அவங்கெல்லாம் ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்புட்னா, இத ரொம்ப கிடைச்ச உடனே பிளான்ட்டுக்கு போடாதுங்க. எடுத்து ரொம்ப காய வைங்க. ஒரு 2, 3 டேஸ் நல்லா காஞ்ச அப்புறமா இத யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க போட்ட அப்புறம் எவ்வளோ அழகா மண்புழுக்கள் வந்திருக்குன்னு பாருங்க. இது மண்புழுக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். இந்த ஆட்டு எருவ. பாருங்க எவ்வளோ மண்புழுக்கள்னு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா இருக்கு. இது நம்ம பிளான்ட் நல்லா க்ரோ ஆகி வருது அப்புட்னா, அந்த மண்ல நெறைய மண்புழுக்கள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம குடுக்குற உரங்கள் நல்லா வேலை செய்யுது இந்த மண்ல போய் அப்படின்னு தான் அர்த்தம். பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாவுமே மண்ண கிளற ஃபுல்லாவுமே மண்புழுக்கள் தான்.
இதுக்கு நம்ம இயற்கை உரம் கொடுக்கறது மட்டும்தான் இதுக்கு காரணம். நம்ம வந்து கடைகள்லேருந்து வாங்கி ஏதாச்சும் உரங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த மண்புழுக்கள் எல்லாம் செத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இயற்கை உரங்களாக கொடுத்து மண்ணுக்கு கொடுக்க பாருங்க. மண் ரொம்ப வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கும். பிளான்ட்டும் நல்ல க்ரோவ் ஆகி வரும். அதில் இந்த ஆட்டு உரம் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். நான் கொடுத்த ஒரு 1 வீக்கில் எவ்வளோ ரிசல்ட், இது ஒரு பிளான்ட்டில் இல்லை, நிறைய ஒரு 3, 4 பிளான்ட்டில் அவ்வளோ அழகாக க்ரோவ் ஆகி வந்திருக்கு. நிறைய கிளைகளோட அழகாக மொட்டுக்களும் வச்சுருக்கு இந்த ஆட்டு உரம். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு உரம் அப்படின்னா இந்த ஆட்டு உரத்தை சொல்லுவேன். இது வந்து நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும். நான் ஒரு மந்த்துக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா இல்லை ஒரு 15 நாள் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஒன்றும் இல்லை தான், பிளான்ட் எதுவும் ஆகாது. ஆனால் நல்லா காய வச்சதாக இருக்கணும். இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் அப்போ தண்ணி விடணும். காலையில் மார்னிங் வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி விடணும். ஈவினிங் வெயில் மறைஞ்ச அப்புறமா தண்ணி விடுற மாதிரி இருக்கணும். அப்படி 2 டைம்ஸ் நல்லா தண்ணி விடணும். இந்த பிளான்ட்டில் பாருங்கள் பேசல் சூட்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த ஒட்டுக்கு மேலேருந்து எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இந்த கிளைகள் ரொம்ப ஷார்ப்பாக அவ்வளோ வேகமாக வரும். மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்குன்ட்டு. இந்த பிளான்ட்லேயும் அப்படி தான் பார்த்தீங்களா? எவ்வளோ கடகடன்ட்டு ஒரு 2 டேஸ் தான் ஆகும். லைட்டாக கிளை வந்த மாதிரி இருக்கும். சீக்கிரமாக பார்த்தா அது கடகடன்ட்டு மேலே ஏறிடும். அந்த மாதிரி தான் மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக மொட்டுக்கள் வச்சுருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் வேகமாக மொட்டுக்களும் வைக்கும் இந்த ஆட்டு எரு கொடுக்கறதுனால. நம்ம ரோஜா செடிகள் மட்டும் இல்லாமல் எல்லா பிளான்ட்டுக்குமே இந்த ஆட்டு எரு கொடுத்துக்கலாம். அவ்வளோ அழகான ரிசல்ட் கொடுக்கும். அதுலேயும் இந்த இந்த உரம் கொடுக்கறதுனால பிளான்ட் சீக்கிரமாகவே வளரும். மொட்டுக்களும் ரொம்ப பெருசாக வைக்கும். ரொம்ப செடி வந்து ரொம்ப க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்கும். அதுலேயும் இந்த என்பிகே இந்த என்பிகே உரம் வந்து இந்த ஆட்டு எருவில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த என்பிகேக்கு ஒரு நிகரான ஒரு உரம் அப்படின்னா இந்த ஆட்டு எருவை சொல்லலாம். என்பிகேயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே தான் இந்த ஆட்டு எருவிலையும் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்கறதுனால பிளான்ட்டு எந்த விதத்தில் டேமேஜ் ஆனாலும் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆட்டு உரம் கொடுக்கறதுனால பிளான்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதில்ல. அதுதான். அப்புறமா இந்த ஆட்டு எருவை நல்லா பவுட்ரு ஃபார்மில் கொடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக அப்படி கூட போட்டுக்கலாம். நான் டைரெக்டாக போட்டிருக்கேன். நான் நல்லா மண்ணை கிளறி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தண்ணியில் விட்றதுனால அது அப்படியே இது மெல்ட் ஆகிரும். அப்படியே கரைஞ்சி அந்த பவுட்ரு ஃபார்ம்லேயே ஆயிரும். இப்போ மேலோட்டமாக கிடக்கிற இந்த ஆட்டு எரு கூட நான் அதுக்கப்புறமா கிளறி விட மண்ணுக்கு உள்ளாடி போயிடும். அதுக்கப்புறம் அது மக்கி போயிடும். அதனால் இது வந்து பவுட்ரு ஃபார்ம்லேயே நீங்கள் நல்லா ஒரு வெயிட்டான ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு நல்லா இடித்து நல்லா பவுட்ரு ஃபார்மில் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் கொடுத்துக்கிறது மாதிரி டைரெக்டாக கூட போட்டுக்கலாம். அது வந்து நம்ம தண்ணி நல்லா நிறைய 2 டைம்ஸ் நல்லா தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே நல்லா பவுட்ரு ஃபார்மில் நல்லா ஜெல்லாயிரும். அதனால் இந்த ஆட்டு எருவை பிளான்ட்டுக்கு ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டாலே போதும். அழகாக பூக்கள் வைக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியுதா? இந்த மாதிரி பூக்கள் உங்கள் கார்டனில் வைக்கணும் அப்படின்னா ஆட்டு எருவை மந்த்லி ஒன்ஸ் தாராளமாக கொடுத்துக்கோங்க. உங்கள்